கனமழை காரணமாக ஆவணியாபுரத்தில் உள்ள செய்யாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவலோடு நீராண்டிய செய்தியாளர் மோகன்ராஜ், விவரம் என்ன? எந்தெந்த கிராமங்களுக்கு தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? தேவா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே விடவிடாத கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக ஜவ்வாது மலை தொடரில் பரவலாக கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்து வருகிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு செண்பகத்தோப்பு அணையிலிருந்து வினாடிக்கு 900 கனஅடி திறக்கப்பட்ட நிலையில் கடந்த ஒரு வார காலமாக வினாடிக்கு 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று மிருகண்ட அணையிலிருந்து வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டு வருகிறது. இதனால் ஆரணி பகுதி வழியாக வரும் கமண்டல நாகநதி ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வாழப்பந்தல் பகுதியில் கமண்டல நாகநதி செய்யாற்றில் கலக்கிறது. மேலும் செய்யாற்றில் கலந்து செங்கல்பட்டு அருகே உள்ள திருமுருக்குடல் பகுதியில் பாலாற்றில் கலந்து கடலுக்கு செல்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நீரில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த இந்த மழை மற்றும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1300க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளது. இதில் 150க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பி வழிகிறது. இதனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதாவது 150,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுவதாக விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீர் பற்றாக்குறை இன்றி பொதுமக்கள் நீரின்றி வாழ ஏதுவாக இருப்பதாக பொதுப்பணித்துறை சார்பிலும் மற்றும் விவசாயிகள் சார்பிலும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி மோகன்.